நயினார், எல் முருகன், பியூஷ் கோயல் எல்லோருமே நிறைய சந்திப்புகள் இங்கேயே நடந்தது. அதனை மீறியும் டெல்லிக்கும் போக வேண்டிய தேவை எடப்பாடிக்கு இருந்தது. என்ன ஏன்னா காரணம்? இங்க இருக்கிறவங்களும் அந்த அதிகாரம் கிடையாது. ஆஹா. எல்முருகன் தொடங்கி நயினார் வரைக்கும் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை சீட் ஷேரிங்ல. அமித்ஷா கூட்டணியை முடிவு பண்ணா நம்பரே அவரே முடிவு பண்ணணும். அதனாலதான் அங்கே போய் அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இல்ல எடப்பாடி தான் இல்ல ஹை இங்க கமாண்ட். ஹை சொல்லு கமாண்ட் எடப்பாடி இங்க தானே. சொல்லு பிறந்தகை இருக்கிறார், குரல் எழுப்பிய மாணிக் தாக்கூர் இருக்கிறார். எதுக்காக சோடங்கர் வருகிறார், எதுக்காக நிவேதி ஆல்வா வருகிறார், எதற்காக வேணுகோபால் வருகிறார் கேட்டீங்களா? இல்ல ஹை கமாண்ட் எடப்பாடி கேட்டீங்களா? தானேன்னு நான் சொல்றேன். சரி, இங்க இங்க அவர் ஹைகமாண்ட் ஸ்டாலின் தான். எதுக்காக ஹைகமாண்ட் யாரு? சோனியா அல்லது கார்கே? எதுக்காக ராகுல் அடிபட்டார்? எந்த பதவியிலும் இல்லாத ராகுல் ஏன் இவ்வளவு அடிபட்டார்? அதிகாரம் அளிக்கப்படாத வெளிப்படையா அறிவிக்கப்பட வேணுகோபால் எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்த ஸ்டாலினை சந்தித்தார்? சொல்லுங்க சார். ம். சரி, இதுல சுத்தமா அடிபடாம நடுவுல வந்து பூந்து ப. சிதம்பரம் வந்து ஒரு சீல் வச்சுட்டு போனாரே எதுக்கு? அவங்கவுங்க சூழல் ஒண்ணு இருக்கு சார். யாருக்கு எது வசதி, யார்கிட்ட சொன்னா நடக்கும், எது கொஞ்சம் ஈஸியா கம்யூனிகேட் ஆகும், யாரு சொன்னா மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேசுவாங்க, அப்படின்னு இயல்பான ஒண்ணு. ஒன்னொன்னையெல்லாம் நோண்டி பார்க்க கூடாது. ம்.